பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 3 பேருமே இப்போ உயிரோடையே இல்லை. அப்பா ஐயா இப்போ தொலை இங்கே பாருங்கள். காமிக்கிறேன் பாருங்கள். அந்த 3 பேருமே உயிரோடு இல்லை. வட மாநிலத்தை சேர்ந்தவங்க உயிரோடு இல்லை. ஐயோ, விடிஞ்சாவே திக்கு திக்குன்னு இருக்குது. எப்படி தான் இந்த ஊரில் வாழ போகிறோமோ. நமக்கு யாருக்குமே பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளைங்களுக்கு யாருக்குமே இது பொம்பளை பிள்ளைக்கே பாதுகாப்பு இல்லை. நம்ம ஊரை தேடி வந்தவரை வாழ வைக்கணும் தான் நம்ம தமிழ்நாடு. நம்ம ஊரை தேடி அவங்க வந்திருக்காங்க. வேலை தரணும். அவர் வேலையிலேருந்து பீகாரே போயிட்டார். திருப்பி போவோம். அவங்க ஃப்ரெண்டை கேட்கவும் இங்கே வேலை இருக்குது வான்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. வேலை இருக்குது வான்னு சொல்கிறோம். அதை நம்பி அவர் வந்திருக்காரு. அவங்க ஆளுங்க தான் வட மாநிலம் 5 பேர் சேர்ந்து தான் அந்த பொண்ணை கெடுத்து கொண்டு இருக்காங்க. அவரை தடுக்க போகிறப்ப அவரையும் அடித்து ஆளுக்கு ஒரு சாக்கு பையில் கட்டி அந்த இடத்துக்கு தனித்தனியான ஒரு இடத்துக்கு போட்டிருக்காங்க. அந்த சின்ன பிள்ளை என்ன பாவம், அந்த பிள்ளையும் அடித்து செவுத்தோட காலை ரெண்டையும் பிடிச்சி செவுத்தோடையே அடித்து வாய்க்கால கூவாத்தில் போட்டிருக்கானுங்க. எல்லாம் மனுஷ ஜென்மமா மிருக ஜென்மான்னு தெரில. நம்ம பொழப்பு தேடி நம்ம சென்னையில் இப்படி நடக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் யார் எதுக்கு இவங்களுக்கெல்லாம் நம்ம ஊரில் தங்கி இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த மாதிரிலாம் கூட செய்கிறீங்கன்னு தெரியல. அவங்களுக்கும் ஓட்டை போட சொல்லி அவங்களுக்கு எதுக்கு தான் தங்க வைக்கிறீங்கன்னு ஒன்றும் புரியல. இப்படி மனசாட்சியே இல்லாமல் இப்படி பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க என்ன காரணம்னா அந்த குடி கஞ்சா போதைப் பொருள் தான். போதைப் பொருளை தயவு செஞ்சு ஒழிச்சுப்புட்டு வேறு எதனாச்சும் ஒரு பேட்ரி எவ்வளோ தொழில் இருக்குது அதை கொண்டாந்தா கூட இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த போதைப் பொருள் இந்த கஞ்சா இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. நம்ம ஊரை தேடி வந்தவரை வாழ வைக்கிறது தான் சென்னை. அங்கேயே இப்படி நடக்குது. இது யாரும் முக ஸ்டாலின் இவர் பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்லை சென்னையில் தான் இருக்கீங்களா, வேறு எங்கேயும் இருக்கீங்களா? தமிழ்நாட்டில் நம்ம பொம்பளைகளுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. எங்கே இருக்குது பாதுகாப்பு? இவ்வளோ இதாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் அவனுங்க 5 பேர்த்தையும் பிடிச்சி அவனுக்கு கடுமையான தண்டனை, ஆயுள் தண்டனை கொடுக்காம ஒவ்வொரு நாளும் இப்படி இந்த தண்டனை கொடுத்ததுக்கு இந்த தண்டனை கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த இப்படி பண்ணால் இப்படி தண்டனை சொல்லிட்டு மறுக்க அவனுங்க எதுவும் செய்யக்கூடாது. அப்படி ஒரு தண்டனை கொடுக்கணும். ஆயுள் தண்டனைலாம் கொடுத்தா நல்லா தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு திருப்பி ஏதோ ஒன்று எத்தனையோ ஓட்டை இருக்குது அதில் வெளியில் திருப்பி இப்படி பண்ணுவானுங்க ஜாமீனில். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவனுக்கெல்லாம் துடிக்கணும். அப்படியே என்னங்க ஆண் உறுப்பே புட்டிங்கி எறியணும் அவனுங்கெல்லாம். அந்த ஆண் உறுப்புலேயே சுடணும். அப்போ தான் இந்த இது செய்ய மாட்டானுங்க. அவன் தாயும் ஒரு பொண்ணு, தங்கச்சியும் ஒரு பொண்ணு, அவங்க குடும்பத்தையும் அடுத்த பொண்ணை பார்த்தா மட்டும் ஏன் இவனுங்க இப்படி செய்கிறாங்க? அக்காவா தங்கச்சியா அந்த பொண்ணை தான் தெய்வமாகவும் கும்பிட்றாங்க. அதே பொண்ணை இப்படி சீரழிக்கிறானுங்க. இவங்கெல்லாம் மனுஷத்தை பெற்றாங்களா இல்லை மிருகம் பெற்றாங்களா? இவங்களாம் மனுஷங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, போதை போலே ஒழிங்க. போதையே ஒழிச்சிருங்க. அதுக்கு எவ்வளோ மாற்றுக்கருத்து இருக்குது, எவ்வளோ ஒரு தொழிற்சாலை இருக்குது, எதுலேயே சம்பாதிச்சிடலாம். ஒரு இல்லைன்னா ஒன்றில் சம்பாதிக்கலாம். இந்த போதை இருக்கிற வரைக்கும் திருந்தவே மாட்டானுங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய மனுஷன்லேருந்து யாருக்குமே பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. என்னைக்கு ஒரு பொம்பளை ஜாமத்தில் 12 மணி 1 மணிக்கு நடந்து உருப்படியாக வருதோ அன்றைக்கி தான் முழுமையான சுதந்திரம் நடந்த காலம். நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த 5 பேர்த்துக்கும் தண்டனை கொடுங்க. அவனெல்லாம் ஆயுள் தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது. அவனுங்களாம் அந்த இடத்துலையே சுட்டு எடுக்கணும். அவனுங்கெல்லாம் எல்லாம் மனுஷ ஜென்மமா மிருக ஜென்மமா? தயவு செஞ்சு இது முக ஸ்டாலின் ஐயா காலுக்கு போகணும். தக்க நடவடிக்கை இந்த 5 பேர்த்துக்கு கொடுக்கணும். வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இது முடிஞ்சவளுக்கு எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் ஒரு பொம்பளைங்க இருக்காங்க, உங்கள் வீட்லேயும் அக்கா தங்கச்சி இருக்காங்க. நாளைக்கு வெளியில் போனால் எல்லாத்துக்கும் அந்த கதி தான். இதை அப்படியே விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்குறேன். முடிஞ்சவளுக்கு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே நான் அவங்க ஆதரவு கொடுங்க சொல்கிறேன். நம்ம பிள்ளைக்குடிய பெற்று இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த போதைப் பொருளுக்கெல்லாம் தயவு செஞ்சு ஒழிங்க. போதைப் பொருள் ஒழிஞ்சாதான்
நம் இந்த மிருகமாக இருக்கானுங்க பாரு, மிருகமாக நாட்டில் ரொம்ப மிருகமாக இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் சுட்டு அவனுங்க அந்த அந்தல ஒரு உறுப்பையே சுட்டு எடுத்துடணும். அப்போ தான் அந்த இது வலி தெரியும் அவனுங்களுக்குலாம். இது சொல்கிறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், இவங்க 3 பேர்த்துக்கு நடந்ததுக்கு ரொம்ப கொடுமை. அந்த பச்சை சிசு என்னங்க நம்ம பிறந்தது அது குத்தமா? அப்போ ஏன் பொண்ணா பிறந்து என் தமிழ்நாட்டுக்கு வந்தது குத்தமா? பொழப்ப தேடி அதுக்கு இப்படி ஒரு இதா? தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க. தயவு செஞ்சு போதை இதை ஒழிங்க. உங்கள் காலை தொட்டு பாதமாக தொட்டு கேட்குறேன். தயவு செஞ்சு போதையை ஒழிங்க. தயவு செஞ்சு இந்த 5 பேர்த்துக்குமே அந்த ஆண் உறுப்புலேயே சுட்டு அவனை கிழிச்சு எடுக்கட்டும். அப்போ தான் அவனுங்களாம் அடங்குவானுங்க. பெண்ணை பெண்ணாவும் தெய்வம் தெய்வமாக அக்காவா அம்மாவான்னு நினைப்பானுங்க. அப்போ தான் எந்த ஒரு பொண்ணாக கண்டாலும் இப்படி குடிச்சிட்டா ஆயி அக்கா தங்கச்சிக்கிட்ட போக வேண்டியதானே? எதுக்கு இப்படி பண்ணுறானுங்க? அடுத்தவங்க தான் கிடைச்சாங்க. பொழப்பு தேடி வந்தால் இப்படி தான் செய்யணுமா? நாளைக்கு உன் அக்கா தங்கச்சி ஒரு ஊரில் அவன் ஊரில் போய் அப்படி பொழப்பு தேடி வந்தால் அவங்க அப்படி செஞ்சால் விட்டுருவீங்களா? பொறுக்கி நாய்ங்களா? அக்கா தங்கச்சி கூட பிறந்தீங்கன்னா எவ கூடடா பிறந்தீங்க? பொறுக்கி நாய். நம்மளாம் உன்னை பெற்றவனும் ஒரு அம்மா தான்டா, தேவடியாக போயிடுங்களா? இதை தீர்ந்து ஒழுங்கு மாதிரியே இருக்குங்க. இல்லாட்டி உங்களெல்லாம் என்ன இப்படி செய்கிறவங்கெல்லாம் சட்டத்தில் கூட விடக்கூடாது, மக்களுங்கள்ட்ட விட்டுறணும். அவங்க பார்த்து அந்த தண்டனை கொடுக்குறதுலேயே அவனுங்களாம் பயந்து வரணும். முடிந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் தண்டனை கொடுங்க, இல்லை அந்த 5 பேர்த்தையும் மக்களுங்கள்ட்ட விட்டுருங்க. பிடிச்சி சின்ன பணமாக இருக்க சின்ன பணமாக ஆக்கிறதுலே அடுத்தது அவனுங்க தப்பு செய்யக்கூடாது. இதெல்லாம் வேண்டி விரும்பிக்கிட்டு தக்க நடவடிக்கை எடுங்க. போதைப் பொருட்கள்லாம் ஒழிங்க தான் நான் சொல்லுவேன். இதை பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.